லெப்டினன்ட் சசாங்க் திவாரி உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தி மாவட்டத்தில் உள்ள ஜம்தாரா பகுதியைச் சேர்ந்தவர். இவர் சிறு வயசிலிருந்தே இராணுவ அதிகாரியாக ஆக வேண்டும் என கடினமாக முயற்சி எடுத்திருக்காரு. இவருடைய தந்தை கடற்படையில் பணியாற்றி வருகிறார். 2019ஆம் ஆண்டு இவர் என்டிஏவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் இவர் என்டிஏல இராணுவ பயிற்சியை முடித்து இராணுவ அதிகாரியாக சிக்கிமில் பணியாற்ற தொடங்கினார். 2025 மே 22ஆம் தேதி வடக்கு சிக்கிமில் ஒரு செயல்பாட்டு பணிக்கு போயிருக்காரு. இந்த நிலையில் ரோந்து பணியில் இருந்த அக்னிவீர் ஸ்டீபன் சுபா ஒரு ஆற்றின் நடுவில் உள்ள மரப்பாலத்தை கடக்கும்போது கால் தவறி கீழே விழுந்தார். அந்த அக்னிவீர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். அந்த வழியில் ரோந்து பணியில் இருந்த சசாங்க் திவாரி ஒரு கணமும் தயங்காமல் அக்னி வீரரை காப்பாற்ற ஆற்றுல குதிச்சிருக்காரு. மற்றொரு வீரரும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரும் ஆற்றுல குதிச்சாரு. இதில் அந்த அக்னி வீரரை காப்பாற்றி கரை சேர்த்திருக்காங்க. இருப்பினும் சசாங்க் திவாரியா ஆற்றுல அடித்து செல்லப்பட்டார். இதில் கூட இருந்தவங்க காப்பாற்றணும் முயற்சி பண்ணியும் அவர் கிடைக்கவில்லை. சுமார் 800 மீட்டர் தொலைவில் இவரது உடல் கிடைச்சது. இதில் இவர் வீரமரணம் அடைஞ்சார். இவரோட 23 வயசில் சக வீரருக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறாரு. இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.